உங்க பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா? ஆனா என்ன செய்யறதுனே தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சாலும் ஆயிலியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்சர்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் ஆனியன், கிரீன் சில்லி, கொஞ்சமா ஜிஞ்சர் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் நான் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு கடலை மாவு யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். அதை நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்க கட்லெட் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி ஷேப்புக்கு செஞ்சும் எடுத்துக்கோங்க. இதை நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க தோசை தவால 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கனாலும் கோகோனட் ஆயில் ஆர் கீ யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்தி. இந்த ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸை 2 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமா 2 டைம்ஸ் வீக்லி செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்க சாப்பிடணும் போல இருக்குன்னா யார் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.